அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான போலி ஆவணங்களை பயன்படுத்தி நிலத்தை அபகரித்த வழக்கில் தற்போது வழக்கு விசாரணை வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால் குற்றச்சாட்டு பதிவானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு பதிவு நடைமுறைப்படுத்தப்படாமல் விசாரணையை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான போலி ஆவணங்களை பயன்படுத்தி நிலத்தை அபகரித்த வழக்கில் தற்போது குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது போலியான ஆவணங்களை பயன்படுத்தி நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கு விசாரணை வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை நடத்தப்படாம வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்குங்க. சென்னை கிண்டியில உள்ள தொழிலாளர் காலனியில எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பேருக்கு மாற்றம் செஞ்சதா சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன்கிறவர் புகார் அளித்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டுச்சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கானது கடந்த 2019ஆம் ஆண்டு காவல்துறை தரப்புல குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்ற வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு நிலுவையில் இருக்குதுங்க. இந்த வழக்கு விசாரணையை ரத்து செய்ய கோரி மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே கடந்த மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மா சுப்பிரமணியன் தற்போது மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த எம்பி, எம்எல்ஏ, கூடுதல் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது மே 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அறிவிச்சிருந்தாரு. இந்நிலையில இந்த வழக்கானது சிறப்பு நீதிமன்றத்தில் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வேங்கடவரதன் முன்னால விசாரணைக்கு வந்தது. அப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா சென்றிருப்பதாகவும் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணையை ஜூன் 17ஆம் தேதிக்கு தள்ளி வச்சு உத்தரவிட்டிருக்கிறாரு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படாமல் வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.